Same to you. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோன்பு பெருநாள். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களுடைய நோன்பு பெருநாள் என்று நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற முஸ்லீம்கள் அனைவருக்குமே வந்து நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெருநாளை வந்து நம்மளும் வந்து குடும்பத்தோடு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிளான் ஒன்று வச்சுருந்தோம். பெருநாளை வந்து நம்ம வந்து நம்மளோட குடும்பத்தோட போய் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பெருநாளைக்கு முன்னுக்கு நம்ம வந்து கிளம்பிடலாம், நோன்பு 29 நம்ம வந்து கிளம்பிடுவோம். அதுக்கப்புறமா வந்து பெருநாள் நம்ம வந்து குடும்பத்தோடு போய் கொண்டாடுவோம் சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்று வச்சுருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்பார்க்கையில் நோன்பு வந்து 30 முடியும் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நோன்பு 29 முடிஞ்சிடுச்சு. பெருநாள் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே அறிவிச்சிட்டாங்க. அதனால் ஒன்றுமே பண்ண முடியலை. அதனால் சரி நம்ம வந்து காலையில் பெருநாள் தொழுதுட்டு நம்ம வந்து காலையிலே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காலையிலே வந்து குளிச்சுட்டு தொழுதுட்டு இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காலையில் சாப்பிடவே இல்லை, கிளம்பியாச்சு. தொழுதோடையே வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா சாப்பிட்டு போகிறதுக்கு நேரம் இல்லை. அதனால் நம்ம வந்து காலையிலே கிளம்பிட்டோம் கல்பட்டி போகிறதுக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து பஸ்ஸில் தான் போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. நம்ம போகிறது வந்து இந்த பஸ்ஸில் தான் போகிறோம். ஏன்னா இந்த பஸ்ஸில் வந்து போகிறதா பிளான் இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெருநாள் தினம் அப்படின்றதுனால பஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப பெருசாக ஓட இல்லை. அதனால் வந்து நம்ம இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொழும்புக்கு போகிற பஸ். இதில் தான் நம்ம வந்து இப்போது ஏற போகிறோம். போயிட்டு வாங்க. ஓ, இது கொடினமையார் பாருங்கப்பா. இதுல அப்படி மாறி பேக் வச்சிருங்க. நேரத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பஸ்ஸில் வந்து புக் பண்ணணும். ஆனால் நம்ம வந்து புக் பண்ண இல்லை. திடீர்னு போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் சீட்டெல்லாம் புக் பண்ணிட்டாங்க. அதனால நமக்கு வந்து லாஸ்ட் சீட் தான் கிடச்சிது. ஏன்னா அதுதான் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலியாக இருந்துச்சு. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பஸ்ஸுக்குள்ளே வந்து ஒவ்வொரு சீட்டுமே வந்து ரொம்ப சின்னனா இல்லாமல் நல்லா விரிஞ்சு நல்லா ஒருத்தர் உட்கார்ற அளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா இருந்துச்சு. சீட்டும் எந்த ஒரு நெருக்கமும் இல்லாமல் ஒவ்வொரு சீட்டுக்கு மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏசி இருந்துச்சு. நமக்கு தேவைன்னா ஆஃப் பண்ணிக்கொள்ளலாம், இல்லைனா ஆன் பண்ணிக்கொள்ளலாம். ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளான ஒரு பஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து நார்மல் பஸ்ஸில் போகிறதா இருந்தால் பெருநாள் நேரம் வேறு ரொம்ப அலங்கி குலுங்கி இல்லாமல் நம்மளை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கொண்டு இறக்கிரும். அதனால் வந்து நம்ம வந்து இன்றைக்கி இந்த பஸ்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணியாச்சு. இதில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. சாப்பாடு தண்ணி கிடைக்குமா? வேணாம் வேணாம். இல்லைம்மா இல்லை. அதுதான் உங்களுக்கு பஸ்ஸை ஸ்டாப் பண்ண போறீங்களா இருந்தால் இதை கிளிக் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்ஸை வந்து எடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம மன்னாரை விட்டு கிளம்புறோம். என்ன அமர்ந்துட்டா?
காலையிலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து சாப்பிடையில, ஏன்னா சமைக்கிறதுக்கு வந்து நேரம் இல்லை. சமைச்சு சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னால் டைம் எப்படியுமே போயிடும். அதனால் வந்து நம்ம வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிடலாம். அதனால் வந்து சமைக்க இல்லை, பஸ்ஸுக்கே நேரடியாக வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கடையில் தான் வந்து இந்த சோட்டிஸ் ஐட்டமெல்லாம் வாங்கினது. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் நேரத்துக்கு இது வாங்கினதுனால அவங்க வந்து இப்போவே வந்து இதை செஞ்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை. ஏதோ பசிக்காக சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து நேற்று பொரிச்சது போல் பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த கறி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஒரு மணம் வருது. நம்மளுக்கும் வேறு வழி இல்லை. ஏன்னா அன்றைக்கி வந்து நிறைய கடைகள் வந்து மூடி. ஆக்கிப் அக்ஷத் அவங்க 2 பேருமே இதை சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அக்ஷத் வந்து தூங்கிட்டாங்க. பஸ் கொஞ்சம் நேரம் போயிட்டு இருக்கையிலேயே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இடையில அக்ஷத் வந்து தூங்கிட்டாங்க. சரியாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து மன்னார்லேருந்து பாலாவியில் சரியாக ஒரு 3 ஹவரில் வந்து சேர்ந்துட்டோம் பாலாவிக்கு. அதுக்கப்புறமா வந்து நம்ம அங்கேருந்து கல்பட்டிக்கு வந்து பஸ்ஸில் வந்தோம். அது வந்து 1 ஹவர் எடுத்துச்சு. மொத்தமாக 4 ஹவர் எடுத்துச்சு வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து கல்பட்டிக்கு வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம வந்து லஞ்சை சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்திங்கன்னா மழை நம்பவே முடியலை. ஏன்னா நோம்புக்குள்ளே எவ்வளோ வெயில் அடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்படியான வெயில். ஆனால் இன்னைக்கு பெருநாள் நேரம் பின்னேரம் நல்ல மழை பெய்யுது. எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வெயிலுக்கும் வெக்கைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே இது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு மழை பெஞ்சது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.